அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது 100 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் புத்திரத ஏகாதசி. இந்த நாள்ல 7 மணிக்கு இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். சொல்லி முடிப்பதற்குள் நிகழும் அதிசயம். ஒரு வார்த்தை, ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லும் போது அந்த மந்திரம் சொல்லும் போதே தெய்வத்தோட தன்மை நம்ம உணரக்கூடிய தன்மை இந்த ஒரு நாள்ல நீங்க பார்க்க முடியும். பொதுவாகவே நம்ம நிறைய மந்திரங்கள் சொல்லியிருப்போம். என்ன மந்திரங்கள் சொல்லும் போதும் அந்த தெய்வத்தோட தன்மை நம்ம சொன்ன அப்பயே உணர முடியாது. ஆனா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விரத முறையை நீங்க கடைபிடித்து பாருங்க. இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாரையே தெய்வத்தோட தன்மை உங்களால உணர முடியும். அதனால பயபக்தியோட இதை கடைபிடிக்கணும். புத்திர ஏகாதசி, புத்திரத ஏகாதசி மாற்றங்கள் இருக்கு. வர சனிக்கிழமை புத்திரத ஏகாதசி, சனிக்கிழமை அதாவது 14/9/2024 புத்திரத ஏகாதசி. இது ரொம்ப சிறப்பான ஒன்று. பொதுவாகவே ஏகாதசி விரதம் இருக்கும்போது நம்மளுடைய கர்மா தர்மங்கள் எல்லாமே ஒன்று சேர ஆரம்பித்து நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும். ஏகாதசிக்கு மிஞ்சின விரதமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அது போலதான் புத்திரத ஏகாதசி. புத்திரத ஏகாதசி அப்படிங்கிறது நம்மளோட வேண்டுதலுக்கும் நம்மளோட விரதங்களுக்கும் கை மேல பலன் கொடுக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு நாள். இந்த நாள்ல நீங்க முழுமையான விரதம் இருந்து கிருஷ்ணர் கிட்ட உங்களை சமர்ப்பணம் பண்ணி வேண்டுதல் வைக்கும் போது உங்க வேண்டுதல், அந்த வேண்டுதல் யாருக்காகவும், அதாவது உங்களுடைய வேண்டுதல்னால யாருக்கும் எந்த கெடுதலும் இல்லாத ஒரு வேண்டுதல் வைத்தீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல் நிறைவேறும். நீங்க பண்ணக்கூடிய இந்த வழிபாடை செய்யக்கூடிய அன்னைக்கே இந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய அப்பொழுதே உங்களுக்கு அந்த தன்மையை உணர ஆரம்பிப்பீங்க. கிருஷ்ணர் உங்க வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற தன்மையை உணர செய்யக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முறையா உங்களுக்கு இருக்கும். காலையில, அதாவது 14/9/2024 அன்னைக்கு காலையில முடிஞ்ச அளவுக்கு, அதுக்கு முந்தின நாள் நீங்க அசைவ உணவுல சாப்பிட்டு மாட்டீங்க. சனிக்கிழமை அன்னைக்கு காலையில எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி எழுந்து குளிச்சுட்டு உடல் மற்றும் மனசுத்தத்தோட அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் அங்க முழுமையா வேண்டுங்க. அது என்ன கோவில் வேணாலும் இருக்கலாம். அந்த கோவில போய் முழுமையா வேண்டிட்டு விரதத்தை ஆரம்பிங்க. விரதம் அப்படிங்கிறது நீங்க தண்ணி கூட நாக்கில் வைக்காமல் உங்க விரதத்தை மேற்கொள்ளணும். உடல்ல நோய் இருக்கிறவங்க பால் பழம் சாப்பிட்டுக்கோங்க. கர்ப்பிணி பெண்களா இருந்தா பால் பழம் சாப்பிடுங்க. விரதத்தை மேற்கொள்ளணும். அந்த நாள் முழுவதுமே யாரோடையுமே அடுத்தவங்களோட மனதை நோகடிக்கக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையினால அடுத்தவங்க மனம் ஒரு துளி கூட காயப்படவே கூடாது. அதுல தெளிவாய்க்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த நாள்ல. ஏன்னா அதனால அடுத்தவங்க காயப்படாம இருப்பாங்க. மாலையில 6:30 மணிக்கு உங்களோட பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு எல்லா படங்களுக்குமே பொட்டு, உங்களுக்குனால முடிஞ்ச பூ வச்சுட்டு, அதே போல ஒரு காப்பர் டம்ளர்ல தண்ணி ஊத்திட்டு அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் துளசி இலை போட்டுட்டு குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து அமைதியா தியானத்துல இருங்க. தியானத்துல ஒரு 10-15 நிமிடங்கள் உட்கார்ந்த பிறகு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை வைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோரிக்கைகள் இருக்கும். ஆனா முடிஞ்ச அளவுக்கும் எல்லாரும் சேர்ந்து ஒரே கோரிக்கை வைங்க. இது கூட்டு பிரார்த்தனை மாதிரி உங்களுக்கு செயல்படும். நான் எனக்காக மட்டும் வேண்டறேன் அப்படிங்கிறத விட எல்லாருமே சேர்ந்து ஒரு வேண்டுதல் வைக்கும்போது அது சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும். அதுதான் கூட்டு பிரார்த்தனையோட சக்தியே. அதனால அனைவருமே ஒன்று சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை மாதிரி வச்சுட்டு சுத்தமான நெய்யால விளக்கை ஏற்றிட்டு அனைவருமே ஒன்னா அமர்ந்து கண்களை மூடிக்கிட்டு ஹரே கிருஷ்ணா அப்படிங்கிற மந்திரத்தை மனதுக்குள்ளார கண்களை மூடிக்கிட்டு சொல்லணும். இந்த மந்திரம் சொல்லும் போது உங்க அறை முழுவதுமா இருளா இருக்கணும். அந்த விளக்கோட ஜுவாலை ஒளி மட்டும் தான் உங்களுக்கு இருக்கணும். உங்க பூஜை அறையில பாத்தீங்கன்னா இந்த விளக்கோட ஒளியை தவிர வேற எந்த ஒளியுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. கண்களை மூடிக்கிட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி அந்த விளக்கோட ஒளி, அந்த விளக்கு அணையிற வரைக்கும் நீங்க சொல்லணும். இதை சொல்லும் போது உங்களுக்கு சில வாசனைகள் தெரிய ஆரம்பிக்கும். எப்படிப்பட்ட வாசனைகளா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாசனைகள் தெரியும். ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா வெண்ணெயோட வாசனை வர ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா விபூதியோட வாசனை வரும். ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சந்தனத்தோட வாசனை வரும். சில பேருக்குல குங்குமத்தோட வாசனை வரும். எந்த தெய்வீகத்தோட தன்மை நம்ம வீட்டில் அதிகமா இருக்கோ அந்த தன்மைக்கு தகுந்த வாசனைகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த வாசனை உங்களுக்கு வர ஆரம்பித்தா கடவுளோட தன்மை இந்த இடத்துல அதிகமாக இருக்குன்னு நினைச்சிட்டு திரும்ப திரும்ப மந்திரங்கள் சொல்லுங்க. அந்த வாசனை உங்களுக்கு அந்த விளக்கு அணையிற வரைக்குமே உங்களுக்கு தொடர ஆரம்பிக்கும். சொன்ன முதல் நாளே இந்த பரிகாரம் பலன் உங்களுக்கு கொடுக்குமே. ஆனா ஒரு விஷயம், இதை முடிச்சுட்டு அடுத்த நாள்ல இருந்து தொடர்ந்து இதை கடைபிடிச்சிட்டு வாங்க. ஒரு 21 நாட்களுக்காவது தொடர்ந்து செய்யுங்க. அதாவது 21 நாட்களுமே குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. யாராவது ஒருத்தர் பண்ணாவே போதுமானதா உங்களுக்கு இருக்கும். யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரம் வச்சுட்டு படங்கள்
படங்களுக்கு பொட்டுலாம் வச்சுட்டு உங்களால் முடிஞ்ச மாலையை போட்டுட்டு விளக்கு ஏற்றிட்டு காப்பர் டம்ளரில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் துளசி போட்டுட்டு ஹரே கிருஷ்ணா அப்படிங்கிறத மனதுக்குள்ளார சொல்லுங்க. இதை சொன்ன முதல் நாள்ல இருந்தே அந்த வாசனை உணர்வு உங்களுக்கு இருக்கும். அதே போல 21 நாள் முடிக்கிறக்குள்ளார உங்களுக்கு அந்த அருளை உங்களால் உணர முடியும். பரமாத்மாவே உங்க கூட இருக்கிறாங்க, உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு விரத முறையா உங்களுக்கு இந்த விரதம் இருக்கும். பொதுவாகவே கடவுள் நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிறத உணர்றது எல்லாருனாலையுமே முடியாது. ஆனா இன்னைக்கு நான் சொன்ன முறையில நீங்க செஞ்சீங்க, முழு மனதோட பயபக்திங்கிறது கண்டிப்பா வேணும். பயபக்தியோட சொல்லி பாருங்க, கடவுளோட அருளை உணருவீங்க. 21 நாட்களுக்குள்ள உங்க வேண்டுதல் பலிக்க ஆரம்பிக்கும். செய்த அன்னைக்கே உங்களுக்கு அந்த சக்தி என்னங்கிறத உணரவும் முடியும். மிக அற்புதமான ஒரு நாள், தவற விடாதீங்க. சனிக்கிழமையிலிருந்து தொடர்ந்து பண்ண ஆரம்பிங்க. நன்றி, வணக்கம்.